கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்குற வார்த்தை, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். பொதுவாகவே சங்கீதத்தில் ஒரு வார்த்தை உண்டு. சங்கீதம் 97ஆம் வசனம் 97ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். இப்போ கர்த்தருக்கு அந்த கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறவங்களால் கண்டிப்பாக தீமை செய்ய முடியாது. நம்ம அவர் பேரில் வைக்கிற அன்பின் நிமித்தம் தீமை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாலே நமக்கு உள்ள உணர்த்தப்படும், இல்லை இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், இதை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாதுங்கிறது நமக்கு உணர்த்தப்படும். நம்ம ஒரு மாயமற்ற ஒரு பரிபூரண அன்பு ஏசப்பா மேலே நம்ம வச்சுருந்தா கண்டிப்பாக நம்மளால் தீமை செய்ய முடியவே முடியாது, யோசிக்க கூட முடியாது. தீமை செய்யணுன்னாலே நமக்கு ஒத்துக்காது, மனசு ஒத்துக்காது, கை படபடக்கும். அதனால தான் வார்த்தையே சொல்லுது, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. அது ஒரு கடமையின் பேரில் வைக்கிற அன்பாக இல்லாமல் அவர் பேரில் உண்மையாகவே ஏசப்பாவை நேசித்து நாம் வாழும்போது, நிஜமாக சொல்கிறேன், நம்மளால் 1% கூட தீமை செய்ய முடியாது, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கையை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாங்க. நாமளும் அவர் மேலே ஒரு மாயமற்ற அன்பு உள்ளவர்களாக இருப்போம். தீமையை வெறுத்து நன்மையை பின்பற்றுவோம். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வோம்.